நடிகர் சிம்புவோட 49வது மூவியோட அஃபிஷியல் மியூசிக் டைரக்டர் யாருன்னு நடிகர் சிம்பு அவர்கள் வெளியிட்டிருக்காரு. சாய் அபியங்கர் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறதா எஸ்டிஆர் அவர்கள் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காரு. பார்க்கிங் போன்ற படங்களை இயக்கிய டைரக்டர் ராம்குமார் அவர்கள் இப்போ இந்த படத்தை இயக்கிக்கிட்டு இருக்காரு. எஸ்டிஆரோட 49வது மூவியாக இந்த படம் ரிலீஸ் ஆகும். இப்போ இந்த படத்தோட மியூசிக் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கிறதா சிம்பு அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. நடிகர் நானி மற்றும் ஸ்ரீநிதி ஷெட்டி நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க ஹிட் கேஸ்3 படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் அஃபிஷியலாக May 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. படத்தோட ட்ரெய்லரை பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரூட்டலாக இருக்குது. நடிகர் சிவகார்த்திகேயனோட நடிப்பில் அடுத்ததாக ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் ரிலீஸ் ஆக இருக்க படம் மதராசி. மதராசி ஒரு ஆக்ஷன் பேக்கடு மூவி. இன்றைக்கி இந்த படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் தேதி செப்டம்பர் 5ன்னு அறிவிச்சிட்டாங்க. படம் செப்டம்பர் 5ஆம் தேதி மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவித்து இப்போ மல்டி லாங்குவேஜோட போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இந்த படத்து மூலயமா தமிழ் சினிமாவில் கம்பேக் கொடுக்க போகிறாரு. படத்தோட ஷூட்டிங்ஸ் இன்னும் ஒரு சில ஷூட்டிங்ஸ் மிச்சம் இருக்குது. தமிழ் சினிமாவில் அடுத்ததாக பெரிய லெவலில் தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் May 1ஆம் தேதி ரெட்ரோ படமும், ஜூன் 20ஆம் தேதி குபேரா படமும், ஆகஸ்ட் 14ஆம் தேதி கூலி படமும், செப்டம்பர் 5ஆம் தேதி மதராசி படமும், பொங்கல் முன்னிட்டு நடிகர் தளபதி விஜயோட ஜனநாயகன் படமும் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான மூவியில் ஒன்று ராஜபுத்திரன். ராஜபுத்திரன் படத்தோட புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்து புது போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் எடுத்து முடித்து படம் இப்போது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. நடிகர் ஹரிஷ் கல்யாணோட 15வது மூவியோட அஃபிஷியல் போஸ்டர் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க போல் இருக்கு. படம் பக்காவான ஆக்ஷன் பேக்கடு மூவியாக இருக்கும். இன்றைக்கி இந்த படத்தோட அஃபிஷியல் புது அப்டேட்ஸ் ஒன்று ஹரிஷ் கல்யாணோட 15வது மூவி ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. படம் பக்காவான ஆக்ஷன் பேக்கடு மூவி. நடிகர் சூரி நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் மாமன். மாமன் படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. மாமன் படம் May 16ஆம் தேதி தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவித்து இன்றைக்கி 2 புதிய போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. தமிழ் புத்தாண்டு முன்னிட்டு இன்றைக்கி இந்த அப்டேட்ஸ் படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க. நடிகர் அருண் விஜயோட நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக போகும் படம் ரெட்டத்தலை. ரெட்டத்தலை படத்தோட ஷூட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது நடிகர் அருண் விஜயோட ரெட்டத்தலை படத்திலிருந்து அஃபிஷியல் புது போஸ்டர் தமிழ் புத்தாண்டு முன்னிட்டு வெளியிட்டிருக்காங்க. நடிகர் சிவா நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க சுமோ படத்தோட அஃபிஷியல் புது போஸ்டர் தமிழ் புத்தாண்டு முன்னிட்டு வெளியிட்டிருக்காங்க. படம் ஏப்ரல் 25ஆம் தேதி இந்த மாதம் எண்டு கடைசியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. தமிழ் புத்தாண்டு முன்னிட்டு இன்றைக்கி நிறைய தமிழ் சினிமாவோட புதிய படங்களோட போஸ்டர்ஸ் அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க. நடிகர் தனுஷ் நடிப்பில் அடுத்ததாக தேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க குபேரா படம் ஜூன் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. குபேரா படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் அஃபிஷியலாக ஏப்ரல் 20ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா தமிழ் புத்தாண்டு முன்னிட்டு ஸ்பெஷல் அப்டேட்ஸ் இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க.